திருவருகை காலம் வார நாட்கள் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வாசகங்களுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் சாமுவேலின் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனம் 1-16 முடிய. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொலையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாதனை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் அரண்மனையில் வாழ்கின்றேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கின்றது என்று கூறினார். அதற்கு நாதான், நீ விரும்பியது அனைத்தையும் செய்துவிட்டும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாதனுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புழவெளியில் ஆட்டு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல் இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்று உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்ட போவதாக அவர் உனக்கு அறிவிக்கின்றார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு தூயில் கொள்ளும்போது உனக்கு பிறருக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது, நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரப்பை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறையாக நிலைக்க செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன்.
அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விடுவின் மீனே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிலையிலும் அவதிப்படுவோரை சுடர்வீசி ஒளிவிக்க வந்தருளும். அல்லேலூயா. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனம் 67 முதல் 79 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சகரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரவேலில் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தன் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தன் தூய இறைவாக்கினர் வழியானால் தொடக்கம் முதல் அவர் மொழித்தபடியே அவர் தன் ஊழியராகிய தாவீது குடும்பத்தின் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் தன் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் தன் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட அனைத்தையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தன் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் முடிவிலும் இருக்கும்போது ஒளி தருவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.